ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையுமே கிரகநிலைகளுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படின்றது வேறுபடும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சிகள், அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் தாங்க. அப்படிப்பட்ட ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நிறைய பலன்களை கொடுக்க போகுதுன்னே சொல்லணும். 2026ஆம் வருடத்தினுடைய 4வது மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஆவலோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஆவலோட வாங்க எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பயிற்சியாகி, அதாவது மேச ராசியில் தான் இருக்கிறாரு. அதை தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி இருக்காருங்க. அவரை தொடர்ந்து ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு புதனுடைய பயிற்சியானது இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லணும். அதில் ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி, அதாவது சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல தெளிவாக பார்த்துடலாங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. உங்கள் ராசிநாதன் மற்றும் பிற முக்கிய கிரகங்களுடைய நகர்வுகளுடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களானது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய முக்கியமான மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் தான். தொழிலும் சரி பொருளாதாரமும் சரி ரொம்ப வேகமாக இருக்கும் உங்களுக்கு. ஏப்ரல் 12க்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் தொழில் ரீதியான புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதாவது ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் உங்களால் செய்ய முடியாமல் முடங்கி கிடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் செய்வீங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அந்த முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் புதுசாக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இல்லை நான் எதுவுமே பண்ணலை, இப்போ தான் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், எனக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. நல்ல செய்திகள் எல்லாம் வரும். அதனால் உங்களுடைய பணப்புழக்கமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் லாபத்தில் அமர்ந்து பலன்களை கொடுத்துட்ருக்காரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் சுமையை அப்படியே குறைக்கிறதுக்கான வல்லமை இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதில் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் ஒரு கலவையாக இருக்கும். ஏன்னா வரவு உங்களுக்கு என்னதான் திருப்திகரமாக இருந்தாலுமே கூட அந்த வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். அதனால் இந்த செலவுகளை எடுத்து பார்க்கும் பொழுது தேவையில்லாமலாம் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றத முதல்ல நோட் பண்ணுங்கள். அந்த தேவையற்ற வீண் செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய வரவுகள் உங்களுக்கு சேமிப்பாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதில் தான் நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தணும். இதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். குறிப்பாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகளானது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் சுப செலவாக உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு செலவு இருக்க போகுதுங்க. அந்த செலவை நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்க போகிறீங்க. ஏன்னா காரணம் ராகு தாங்க. ராகு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்கிறாரு. ஸோ ராகு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நடத்திக்க முடியும். எனக்கு வேலையே இல்லை, நான் இப்போ வேலை தேடிட்டுருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட நல்ல வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் கிடைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும்.
நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும். ஸோ குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக திருமணமாகாமல் யாரெல்லாம் ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்களோ, திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்களோ, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, எல்லாருக்குமே இந்த மாதத்தில் நல்ல வரன் அமையும். அதனால் முயற்சியை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பலன்களானது கிடைக்கும். அதனால் எதுலேயுமே அலட்சியம் காட்டாதீங்க. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக நிலைகள் உங்களுக்கு அலாட்மெண்ட்டும் கொடுக்குது. அதாவது நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ அதே அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா இந்த டைமில் கிரக மாற்றத்தால் ஒரு சில நேரங்களில் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு தேவையில்லாத பதற்றமானது ஏற்படும், மன உளைச்சல் கூட ஏற்படும். ஸோ எந்த ஒரு முடிவும் உங்களால் எடுக்க முடியாது. அப்படியே ஒரு வேளை முடிவு எடுக்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா அதை அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும், நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் நிதானம் ரொம்ப முக்கியம். இதை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம நல்லபடியாக செய்யணும் அப்படின்னா முதல்ல நாம் நல்லா இருக்கணும். அதனால் முதல்ல முக்கியத்துவம் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தான் கொடுக்கணும். உடல் நலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உணவு விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு செரிமான பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளி உணவுகளை சாப்பிடாதீங்க. ஒருவேளை வேலை விஷயமா நீங்கள் வெளியில் தங்கியிருக்கீங்க, இல்லை கல்வி பயில்றதுக்காக தங்கியிருக்கீங்க, சுற்றுலா போயிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் சம்திங் நீங்கள் எதுக்காக நீங்கள் வெளியில் இருக்கீங்களோ அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹைஜீனிக்கான ஃபுட்டாக சாப்பிட பாருங்கள். தேவையில்லாத உணவுகளை எல்லாம் சாப்பிடாதீங்க. அதுலேயும் அன்டைமில் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஈடுபடுறது, இதெல்லாம் முழுக்க முழுக்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவு சத்தான உணவாக இருக்கா அப்படின்றத நீங்கள் முதல்ல நோட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப முக்கியமானது. அதே போல் நீங்கள் குடிக்கக்கூடிய பானங்கள், எல்லா பானத்தையும் விட நீங்கள் நீர் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. பாட்டிலெல்லாம் அடைச்சி வச்சுருக்க கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அதிகம் குடிக்காதீங்க. தேவையில்லாத கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா ஆரோக்கிய ரீதியான செரிமான பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ செரிமானம் நல்லா நடக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். இந்த மாதிரி ஆபத்துக்களானது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உணவை நல்லபடியாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் குடும்ப உறவுகள். ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள்ட்டெல்லாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வரும் போகும். இந்த கருத்து வேறுபாடுகள் வரும் போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வந்ததை நீங்கள் பெருசுப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே பிரிவானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உறவுகளுக்குள்ள விரிசலானது ஏற்படும். அதனால் நீங்கள் உறவுகள்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னாவே கவனமாக பேசணும். எப்போதுமே நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்தாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பேசி பழகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய பேச்சால் மற்றவங்க கண்டிப்பாக காயப்படக்கூடாது. அப்போ மட்டும்தான் உறவுகளுடைய பலமானது கூட ஆரம்பிக்கும். உறவுகளை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களானது செய்யணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பெருசாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி கிரக அமைப்புகளுடைய மாற்றங்களானது ஏற்படும் பொழுது அந்த கிரக மாற்றங்களுடைய தாக்கங்களை குறைக்கிறதுக்கும் நிறைய நல்ல பலன்களை நீங்கள் பெறறதுக்கும் தான் இந்த எளிமையான பரிகாரங்களானது கொடுக்குறோம். அந்த பரிகாரத்தை நீங்கள் முறைப்படி கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவான். ஸோ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். எது செஞ்சாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. அருகில் கோவில் இருக்குன்னா கோவிலில் போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் போட்டு வந்துடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். தேவையில்லாத வீண் விரயங்களை எல்லாம் தடுக்கும். அதே போல் செல்வ வளத்தை அதிகமாக்கி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் பறவைகளுக்கு தானியங்கள் வைங்க. டெய்லியுமே தண்ணி வைக்கிறது, இல்லை ஏதாவது உணவு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்மறை ஆற்றலானது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கால மாற்றங்கள் ஒரு சில சவால்களை உங்களுக்கு கொண்டு வந்தாலுமே கூட ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய நிறைய உழைப்பு, நிதானம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும்.
இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.